யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. யாரிடம் அன்பை பெற்றுக் கொள்வானோ என்பதை அறியானே. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, நாடி ஓடுகிறான் அந்த அன்பை. யாரிடம் அன்பை பெற்றுக் கொள்வானோ என்பதை அறியானே. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு. தெய்வ வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தெய்வ வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவனின் அன்பை அறியாத மனிதனை தேவன் அறிவாரே. தேவ வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவ வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவனின் அன்பை அறியாத மனிதனை தேவன் அறிவாரே. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, இயேசுவிடத்திலே உண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு, அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கெங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை இணைத்து இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய ஊழியத்துக்கென்று எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அதுக்கென்று அர்ப்பணம் செய்வது மட்டும் இல்லாமல் அதுக்கென்று ஆண்டவரே நீர் எங்களை ஒரு நாளும் உருவாக்குகிறீர் சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் உம்முடைய வசனத்தில் அந்த சில காரியங்களை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே எங்களுடைய அர்ப்பணத்தையும் எங்களுடைய இந்த ஊழியத்தையும் ஆண்டவரே புதிதாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே எங்களிடத்தில் இந்த நேரத்தில் அசைவாடும்படியாகவும் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறீர் சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். திரும்பமாக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த நாளில் இப்படி ஒரு கூடுகை நடக்குமா அப்படின்றது சில நாள் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இந்த நாளில் தேவன் அவருடைய திட்டத்தின்படி நம்மளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படின்றதை விட இருக்கிறவர்கள் தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்வார்கள் என்றால் அது ரொம்ப முக்கியம். 1-2 பேர் அது முக்கியம் இல்லை. எத்தனை பேர், 1000 பேர், அது முக்கியம் இல்லை. இங்கே வந்திருக்கிற நாம் தேவனுடைய நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அவருடைய நோக்கத்துக்காக நம்மளை அழைத்து வந்திருக்கிறார் இல்லையா? இல்லாட்டி நம்மளும் வெளியில் நிறைய பேர் மாதிரி பட்டாசு வெடிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்போம். இல்லாட்டி லீவு வேறு எந்தாவது போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்மை இங்கே அழைத்து வருகிறார். இந்த நாள் முழுதும் இதுக்கென்று நாம் ஒதுக்கி இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது அவர் செய்கின்ற ஒரு காரியம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 வருடமாக நாங்கள் இந்த இடத்துல வருகிறோம்னு நான் சொன்னேன். முதல் வருடம் வந்திருக்கும் பொழுது என்ன சொன்னேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சரிங்களா? மறந்துடும், நான் கேட்க மாட்டேன். ஆனால் என்ன நம்ம தியானித்தோம் அப்படின்னா அந்த ஊழியத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம தியானித்தோம். எதுக்காக நாம் செய்கிறோம், முக்கியத்துவம் மட்டும் இல்லை, அதோடைய அர்ஜென்சி. அண்ணா அருமையாக சொன்னாங்க, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஒரு அர்ஜென்சி இருக்கிறது. நாடு அழுது கொண்டிருக்கிறது, மக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. நாம் அசதியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு முக்கியத்துவம் என்ன, அதோடைய அர்ஜென்சி என்ன, இதை நம்ம தியானித்தோம். போன வருடம் இதுக்கு நாம் நம்மை எப்படி தகுதிப்படுத்துகிறோம், ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்குகிறார் இந்த ஊழியத்துக்கென்று, அதை தியானித்தோம். இந்த வருடம் நம்ம ஃபோக்கஸ் என்ன, நம்ம தியானிக்க இருக்கிறோம்னா நம்மளுடைய செய்தி என்ன. நற்செய்தின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? என்ன அந்த செய்தி, என்ன செய்தியை நம்ம இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம்? வாட் இஸ் திஸ் காஸ்பல்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம் இது சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுகிறோம், நற்செய்தி அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த நற்செய்தி என்னது? வாட் இஸ் திஸ் மெசேஜ் தட் வி ஆர் கிவிங் டு த வேர்ல்ட்? கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து யோசிக்கணும், அதை தியானிக்கணும். சிறு வயதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள், நிறைய வசனம் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக நான் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்ன, அது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இதை நான் எதுக்காக சொல்லுகிறேனால், இன்ற கால சூழலில், நம்ம இருக்கிற இந்த கால சூழலில் அநேக தவறான கருத்துக்கள் போய் கொண்டிருக்கிறது. வசனம் அப்படி நம்மளுக்கு கற்றுத்தருவது கிடையாது. அநேக சுவிசேஷம் என்ற பேரில் வேற மாதிரி சத்தியங்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது. இது சில நேரத்தில் நமக்கே ஒருவேளை இதுதான் சத்தியமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளே குழப்புற அளவுக்கு இருக்கும். அதில் நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா நாம் கொடுக்குற இந்த நற்செய்தி என்பது சுவிசேஷனா நான் இருக்கணும்னா எனக்கு செய்தி நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு வேணும். இப்போ இங்கே ஒரு மைக் இருக்குது, இதை நான் சேல்ஸ் நான் பண்ணணும், இதை நான் விற்கணும் அப்படின்னு நினச்சேன்னா
இது எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா நான் போய் சொல்ல முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பிரயோஜனம், எத்தனை நாள் இது உழைக்கும், இதோடைய விலை என்ன, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் இதை பற்றி தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கு நற்செய்தி, நம்மளுடைய செய்தி என்னது, அதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை வசனத்துலேருந்து நம்ம பார்க்கணும். நான் தம்பிகிட்ட கேட்டேன், சொன்னாங்க நீங்கள் வசனம் சொல்லுங்கள் அங்கிள், இட் வில் பி தேர் அப்படின்னா. கிஃப்டட், வி மஸ்ட் ரியலி அப்ரிஷியேட். ஐ மீன் ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த மாதிரி ஒரு வாலிபன் சின்ன பையன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு தேவன் அந்த ஒரு தாளந்தை கொடுத்து இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன்னா அது டு பி ஆன் த ஸ்க்ரீன், தட்ஸ் அ சேலண்ட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நம்ம சில வசனம் வாசிக்க இருக்கிறோம். ஏன்னா அந்த நற்செய்தி என்பது நம்மளாக உருவாக்குகின்ற ஒன்று கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறது நற்செய்தி கிடையாது. அது என்னுடைய அறிவாக இருக்கலாம், என்னுடைய அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அது நற்செய்தி கிடையாது. அது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆறுதல் வேணா கொடுக்கலாம். உங்களுக்கு வியாதி இருக்குதா, இப்போ நானும் அந்த கஷ்டம் பட்டிருக்கிறேன்ப்பா, ஓ நான் மட்டும் தனின்னு நினச்சேன், இவரும் பட்டிருக்கிறார், ஒரு ஆறுதல் அது வேணா நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. அப்போ எது வாழ்க்கையை மாற்றி அமைக்குதுன்னா நற்செய்தி. அந்த நற்செய்தி வசனம் நமக்கு கொடுக்கிறது. அப்போ நாம் சொல்லுவது ஏதோ எனக்கு தெரிந்தது நான் சொல்லலை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத நம்ம சொல்லுறோம். அப்போ நற்செய்தி நானா உருவாக்குகின்ற ஒன்று கிடையாது. கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நானா ஒன்று உருவாக்குகிறது கிடையாது. ஏன்னா இந்த நற்செய்தின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது இயேசு சுவாமி அப்போ சொன்ன அந்த நற்செய்தி காலகாலமாக அதே நற்செய்தி தான், மாற போகிறது கிடையாது. காலம் சூழல் வேணால் மாறலாம், ஆனால் அந்த நற்செய்தி மாறாது. அப்போ அந்த மாறாத அந்த ஒரு சத்தியத்தை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்றால் அந்த சத்தியம் என்ன? பொதுவாக நம்ம கேட்கறது என்ன? தேவன் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையால அருமையாக உண்டாக்குனார். ஏதாவது குறை வச்சாரா? கிடையாது. அவரே பார்த்து இது நல்லது அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு குறையும் வைக்காம அருமையாக, சிறந்ததாக, முழுமையாக அவருடைய படைப்பு இருந்தது. ஆனால் என்னாச்சு? பாவத்தின் நிமித்தம் இல்லையா, ஆதாம் ஏவாள் அவர் சொன்ன கட்டளையை மீறினாங்க, பாவம் வந்தது எல்லாம் இன்னைக்கு. அப்போ பாவம், சாபம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அந்த தப்பு இல்லையா? அது மனிதர்களுக்கு சந்ததி சந்ததியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை நம்மளால் கொடுத்துக்க முடியல. அப்புறம் என்னாச்சு? 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் மனிதனாகி நம்மளுடைய உருவத்தை எடுத்து நம்ம மத்தியில் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்ததுனால நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். நான் சொல்கிறது தப்பா? இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை தான் நற்செய்தி சொல்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? வசனம் வாசிப்போமா? சில வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது சில தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம், அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்பதாக ரோமர் 10வது அதிகாரம் 9-10 யாராவது வாசிங்க. தம்பி போடுவோம் பாருங்க.
ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு இது, புரியுதுங்களா? விசுவாசிக்கணும், நாவாலே அறிக்கையிடணும். இதை நீ செய்தனா உனக்கு ரட்சிப்பு, இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கணும், வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இதை நீ ரெண்டையும் செய்தனா உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு. அடுத்த வசனத்தை 2-3 வசனத்தை வாசித்துட்டு, ஏன்னா இதில் இருக்கிற அந்த குழப்பத்தை ஒருவேளை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து. எபேசியர் 2வது அதிகாரம், ஆக்ட்ஸ் என்னது தமிழில்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். யாராவது வாசிங்க. 16வது அதிகாரம் 31வது வசனம். நன்றி நன்றி நன்றி. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? நீ விசுவாசிச்சா போதும். நாவனால் அறிக்கை பண்ணணுங்க இருக்கிறதா? கிடையாது, இல்லையா? நீ விசுவாசிச்சன்னா நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு வித்தியாசம் இருக்குது, இல்லையா? அப்போ என்ன இந்த வித்தியாசம்? ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், நீ விசுவாசிக்கணும், நாவால் அறிக்கை செய்யணும், அப்போ ரட்சிக்கப்படுவாய். இன்னொரு இடத்துல நீ விசுவாசிச்சன்னா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கடைசியாக இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரையினால் அல்ல, கிரையினால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், நீ விசுவாசிக்கணும், நாவாலே அறிக்கையிடணும், அப்போ ரட்சிக்கப்படுவ. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இடத்துல எப்போ உன்னால் ஒன்றும் முடியாது, உன்னால் ஒன்றும் முடியாது. உன்னுடைய கிரியையினாலேயோ நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவுனாலேயோ இது கிடையாது அப்படின்னு ஒரு வசனத்தை பார்க்குறோம், இல்லையா? இதை தனித்தனியாக நம்ம அங்கங்கே பார்க்குறனால தான் இன்றைக்கி இவ்வளோ குழப்பம் நம்மளுக்கு வருகிறது, புரியுதுங்களா? அப்போது என்ன செய்தி அப்படின்பதை நாம் பார்த்தோம்னா, இதை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தான் இதோடைய நம்மளுடைய நற்செய்தி என்ன அப்படின்னு தெரிய வரும். இல்லாட்டி இது வித்தியாசம் வரும். சில இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் நாவால் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்வாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கி பேச முடியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய நம்ம சகோதரிங்க இருக்காங்க, அவங்களால பேச முடியாது. அவங்க அப்போ எனக்கு ரட்சிப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? நாவால் அறிக்கப்பட்டாதான் ரட்சிப்புன்னா எங்களால் சொல்ல முடியலையே, எங்களால் பேச முடியலையே, நாங்கள் ஊமையாக இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதா அப்படின்னு யோசித்து கொண்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பேசுகிற நாம் அதை ஒரு கண்டிஷனாக சொல்லுகிறோம். நீ நாவாலே அறிக்கையிட்டாதான் உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நமக்கு முடியும், நம்ம செய்கிறோம். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்பது எபேசியரில் நம்ம பார்க்குறோம். இங்கே தான் அந்த குழப்பம் நம்மளுக்கு வருகிறது. அப்போ நற்செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேனா, இல்லை நான் விசுவாசி அறிக்கை எடுக்கிறனால நான் ரட்சிக்கப்படுகிறேனா, இல்லை இந்த ரட்சிப்பு தேவன் எனக்கு கொடுத்த ஈவா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிலுவைக்கு செல்ல வேண்டும். சிலுவையில் தான் இதுக்கு பதில் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு புஸ்தகத்தையோ கமெண்ட்ரியோ வாசித்து என்ன ஸ்காலர் என்ன சொல்கிறாங்க வாசித்துக்கோங்க, ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் இது உங்களுக்கு என்னன்னு புரியணும்னா சிலுவைக்கு வர வேண்டும். சிலுவையில் தேவன் நமக்கு என்று மரித்து அவர்
சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா அவர் அந்த நேரத்தில் சொன்னது தான் நற்செய்தி. பிதாவை இவர்களை மன்னியும் நற்செய்தி. சொன்ன ஒரு வார்த்தையும் நற்செய்தி. இன்றைக்கு அதை ஒருவேளை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நம்மளும் நற்செய்தின்னு சொல்லுகிறோமே, அதில் ஒரு வித்தியாசம் வரும். ஏனால் உண்மையான நற்செய்தி என்பது நீ விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய், அது கிடையாது. தேவன் மரித்து உயிர் தெழுந்ததுனாலே எனக்கு ரட்சிப்பு அவர் கொடுத்துட்டாருன்னு நம்பணும். ஆமென். அதுதான் ரட்சிப்பு. எனக்கு பாவத்திலேருந்து அவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிச்சா கொடுப்பாருன்னு கிடையாது. ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கிறோம்னா அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு விசுவாசம் இருக்கு அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது கிடையாது. தேவன் மரித்து உயிர் தெழுந்ததுனாலே நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஈவு. இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறது நாம் விசுவாசத்தால் அப்படின்றது கிடையாது, அவர் முடிச்சிட்டார். அதனால்தான் வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது என்ன, ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? அவர் கொடுத்துட்டாருன்னு விசுவாசிங்க. எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னு நான் விசுவாசிக்கணும். எனக்காக ஏன் அந்த விசுவாசம் என்றால் அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த விடுதலை, பாவத்தின் விடுதலை அவர் எனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ நாம் விசுவாசிக்கிறது அவர் செய்து முடிந்த ஒரு காரியத்தை அவர் விசுவாசிக்கிறோமே தவிர நான் விசுவாசிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படி என்பது நற்செய்தி கிடையாது. அவர் முடித்துட்டார், எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டார், விடுதலை எனக்கு கொடுத்துட்டார். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நான் விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவேன் அப்படின்றத விட எனக்கு ரட்சிப்பு அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார், எனக்கு விடுதலை அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ விசுவாசத்தினால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை விசுவாசத்தினால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு அப்படின்னும் போது நிறைய பேர் தன்னுடைய விசுவாசத்தையே சந்தேகப்படுவாங்க. நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேனோ, என்னுடைய விசுவாசம் சரியில்லையோ. நம்மளுடைய விசுவாசத்தை நாம் ரொம்ப தியானிப்போம். நமக்குள்ள இருக்கிறது அது வசனம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு, விடுதலை என்பது என்னுடைய விசுவாசத்தினால கிடையாது, அவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. அவர் கொடுத்திருக்கிறார், எனக்காக அவர் மரித்து உயிர்ந்ததுனால எனக்கு பாவ விடுதலை உண்டு, எனக்கு அவன் கொடுத்துட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறதுனால பாவத்தின் காரியத்துக்கு இல்லை முடியாது அப்படின்னு சொல்வதுக்கு எனக்கு பலன் கிடைக்கிறது. அந்த நம்பிக்கை இல்லைன்னா பாவமான காரியங்கள் நம்மளுக்கு வரும்பொழுது நாம் அதில் விழுகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தை அஸ்திபாரமாக வைத்திருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை அஸ்திபாரமாக வைக்கக்கூடாது, கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைக்க வேண்டும். அவரில் நாம் வேறுண்டு வாழணும். இதுதான் அக்டோபர் 2ஆம் தேதியில் வாலிபர் கூட்டத்தில் மத்தியமாக வைத்து நாங்கள் தியானித்தோம். என்னுடைய திட்டம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய அப்படின்றது கிடையாது, நான் கிடையாது. எனக்கு அஸ்திபாரம் நான் கிடையாது, கிறிஸ்து. ஆமென். அவர் அஸ்திபாரமாக இருக்கிறனால எனக்கு பாவ மன்னிப்பு அவர் கொடுத்துட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனால் அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்ததுனால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு. விசுவாசம் என்பது ஒரு சேனல். எப்படி நான் இந்த மைக் வச்சிருக்கிறேன், இந்த மைக் உங்கள்கிட்ட பேசலாம். யார் பேசுகிறா இல்லையா? திஸ் இஸ் சேனல். இது மூலமாக நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கறதுக்கு இது உதவி செய்கிறது. விசுவாசம் என்பது அப்படி ஒரு சேனல். இட் ஹெல்ப்ஸ் us to connect with God. But that in itself does not save us. But what Christ did saves us. இன்னைக்கு நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது சில நேரத்தில்
அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா நாம் நினைக்கிறோம் அவர்கள் இன்னும் பாவத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னு நினைக்கிறோம். அப்படி தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அவங்க விசுவாசிக்கல, அதனால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு விடுதலை இன்னும் கிடைக்கலன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தேவன் விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த தேவன் விடுதலை கொடுத்துட்டாருன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் அந்த பாவத்தின் அடிமையில் இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சுவாமி எனக்காக மரித்து உயிர் தெழுந்ததுனால எனக்கு பாவம் மன்னிப்பு அவர் கொடுத்துட்டாருன்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அதை தான் நாம் எடுத்து சொல்லுகிறோம். எப்பா, இயேசு சுவாமி மரித்து உயிர் தெழுந்ததுனால உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விடுதலையும் சுதந்திரத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதுதான் கேள்வி. அதுதான் பவுல் அவர்கள் எழுதுகிற எல்லாத்துலேயுமே எடுத்து கேட்குற கேள்வி அதுதான். கிறிஸ்துவாலே நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே குமாரன் இருக்கிறானோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம், இதை தான் நாம் மக்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறோம். அப்போ உனக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் கேள்வி இந்த மாதிரி பேசும்போது சொல்லுவார்கள், இது ஏன் வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. இது ஏன் வாழ்க்கை, நான் எப்படி நினைக்கிறேனோ நான் வாழ்ந்துக்குவேன். நான் எப்படி வாழணும்ன்ட்டு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கேட்கும் பொழுது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளவு ஒரு கரிசனையோடையும் இவ்வளோ ஒரு பாரத்தோடையும் அவர்களுக்கு நல்லதுக்குன்னு நம்ம இவ்வளோ எடுத்து சொல்லுகிறோம், ஆனால் இவங்க எப்படி பேசுகிறார்களே, கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொரு உண்மை நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது, அந்த சுதந்திரம், இது என் வாழ்க்கை, நான் நினச்ச மாதிரி வாழுவேன்னு சொல்கிறாங்களே, அந்த சுதந்திரம் கொடுத்தது யாரு? அந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? இதை எடுத்து சொல்வதுதான் நற்செய்தி. சிலுவைக்கு முன்பதாக அந்த சுதந்திரம் கிடையாது. இயேசு சுவாமி மரித்து உயிர் தெழுந்ததுக்கு முன்பதாக அந்த சுதந்திரம் மனிதர்களுக்கு கிடையாது. அப்போ இருந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாராவது வாசிங்களா? என்னாகமம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் அந்த வாசிங்க. எனக்கு தமிழில் எப்படி வருதுன்னு தெரியல. என்னாகமம் 15:32 அந்த வாசிங்க. எனக்கு இதுக்கு அல்லேலூயா சொல்ல முடியல, புரியுதுங்களா? அப்படி இருந்த காலகட்டம். ஒருவேளை இந்த காலத்துக்கட்டத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை சண்டே சிலிண்டர் திடீர்னு முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுறீங்க, சிலிண்டர் முடிஞ்சிருச்சு மாற்றுங்க என்ன, அந்த சிலிண்டர் மாற்றுறாரு, மக்கள்லாம் பார்த்துட்டு அவரை தெருவில் வச்சு கல்லடிச்சு கொள்றாங்க, ஏற்றுக்குவீங்களா? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இருந்த காலகட்டம். நான் நினைச்ச மாதிரி வாழுவேன்னு யாராவது சொன்னா அவனுக்கு நடக்க வேண்டியதா தான். இது யாரு? மக்கள் பண்ணல. வசனம் என்ன சொல்லுது? சபை. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்கள், அவர்களுக்கு இருந்த அந்த அந்த சூழ்நிலை, அவன் போய் விறகு கொண்டு வந்துட்டான். வீட்டில் கொஞ்சம் விறகு இல்லைன்ட்டு விறகு கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கல் அடித்து கொள்றாங்க. காலகட்டம் அப்படி இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க, இயேசு சுவாமி என்னங்க 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறாரு, நாங்கள் பண்ணுற கடவுள்லாம் எத்தனையோ வருஷம் முன்பாதாக உள்ளது இல்லையா? அந்த காலகட்டத்திலேருந்து நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு சுவாமி சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்ததுனால இன்றைக்கு அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இது மக்களுக்கு தெரியாது. இது என் வாழ்க்கை, நான் நினைச்ச போல வாழ்வேன்னு சொல்றீங்களே, அந்த சுதந்திரம் கிடைத்ததே சிலுவையினால. இல்லாட்டி நம்மளுக்கும் அந்த நிலைமை தான். அப்படி இருந்த காலகட்டம் அது. மக்கள் நினைச்ச போல வாழ முடியாது. ஆனா இயேசு சுவாமி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலே அந்த கட்டுகளை எல்லாத்தையும் முடிக்கிறார். எல்லாத்தையும் முடித்துட்டு நமக்கு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி உபயோகிக்கிறோம்? இன்றைக்கு இங்க வருவதற்கும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, இந்த கூடுகைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆனா அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம்? ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, அதுக்கும் சுதந்திரம் உண்டு. இது மற்றவர்கள் வேலை, கிறிஸ்டியை அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம வேலையை செய்வோம் அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? அப்போ சிலுவை என்ன மெயினாக என்ன செய்கிறது என்றால், நம்மை பொறுப்புள்ளவராக மாற்றுகிறது. சிலுவை செய்கின்ற ஒன்று அது நம்மை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுகிறது. விடுதலை நீ கொடுத்தாச்சு, சுதந்திரம் இப்போ கொடுத்தாச்சு, ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? அந்த சுதந்திரம் நம்ம சும்மா அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடுறோமா? இல்லாட்டி இந்த சுதந்திரம், இந்த விடுதலை நம்மளை மட்டும் இல்லை, நம் மூலமாக மற்றவர்களையும் விடுதலையாக ஆக்குகிறதா? இந்த விடுதலை தந்ததை, இந்த சுவிசேஷத்தை தான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். எப்பா நீ இந்த இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவர் உனக்காக மரித்து உயிர் தெழுந்ததுனால உனக்கு ரட்சிப்பு, புது வாழ்வு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிறியா? இப்போ யாராவது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தராங்க இல்லையா, அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா அதை நான் அனுபவிக்கலாம். நான் ஏற்றுக்கலன்னா அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு இந்த விடுதலையை நிறைய பேர் அனுபவிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த விடுதலையை ஏற்றுக்கல. இன்னும் ஏதாவது நான் செஞ்சாதான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் இன்னும் அங்கே போனாதான், இல்லாட்டி இந்த காரியம்லாம் செய்தாதான் எனக்கு ரட்சிப்புன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இயேசு சுவாமி நமக்கு விடுதலை கொடுத்துட்டார் இல்லையா? இதை தான் நம்ம வந்து இவன் யாராவது 2 கொரிந்தியர் வாசிங்க, 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இங்க அவர் இருக்கிறார். நம்புறீங்களா? அப்போ விடுதலை இருக்குதுன்னு நம்புறீங்களா? இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலையா? அவர் எதுவும் செய்யணும் சொல்லணும் இருந்தா விடுதலை. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. அப்போ இன்னைக்கு நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் இந்த விடுதலை, எனக்கு இயேசு சுவாமி எவ்வளவு சுதந்திரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு அப்பதான் எனக்கு தெரியும். இல்லாட்டி அது தெரியாது இல்லைங்களா? இன்னொருத்தர் யாரா வாசிங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்தை உட்படாமல் கிறிஸ்து
நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இது எதிர்காலத்தை குறித்து இருக்குதா, முடிஞ்சதை பற்றி சொல்லுதா? ஏ சுவாமி முடிச்சிட்டாருன்னு தானே சொல்லுது, இல்லையா? அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் அடிமைத்தனத்தை இன்னும் வாழக்கூடாது. அதை தான் அங்கே பவுல் எடுத்து சொல்லுகிறார். இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோமா? நிறைய நேரத்தில் நாமே அனுபவிக்க முடியல. ஏன்னா இயேசு சுவாமி எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் விசுவாசிக்கிறது கிடையாது. நான் இன்னும் ஏதாவது செஞ்சுட்டேனோ, இது பண்ணிட்டேனோ, இது பண்ணாதான், அது செஞ்சாதான் இப்படின்ட்டு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிறோம். அவர் சுதந்திரத்தை நமக்குன்னு கொடுத்துட்டார். பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்தி கொடுக்கிறோம்? ஒரு மனிதன் நீ விடுதலை ஆகிட்டா, வெளியில் போன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. விடுதலைக்கு நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறான். யார் தப்பு? யார் தப்பு? இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? திருப்பி அடிமைத்தனத்துக்குன்னே நாம் அதை பயன்படுத்த முடியும். அடிமைத்தனத்திலேயே நாம் இருக்கலாம். அல்லது பாவத்தின் காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நோ சொல்வதுக்கு எனக்கு பலன் சிலுவை கொடுக்கிறது. சிலுவை மட்டும் இல்லைன்னா நமக்கு அந்த அதிகாரமும் கிடையாது, அந்த சுதந்திரமும் கிடையாது. இன்றைக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி இயேசு சுவாமி நம்மளுக்கு கொடுக்கிறார். ஒரு வல்லமை இயேசு சுவாமி நமக்கு கொடுக்கிறார். ஏன்? சிலுவைனால. அதனால தான் பவுல் சொல்கிறார், திரும்பமாக அடிமையின் வாழ்க்கையை வாழாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சுதந்திரத்தை இயேசு சுவாமி கொடுத்திருக்கிறார். விடுதலை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையை நாம் அனுபவிக்கிறோமா? ஒருவேளை நாம் அதை அனுபவிப்போம் என்றால் அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். பேதுருவும் சைலாசும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஆமாம், இல்லையா? என்னாச்சு? எல்லாம் அப்படியே ஒழுகுது. அவர்களை பாதுகாக்க அங்கே ஜெயிலர் இருக்கிறான். இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு பயந்து என்ன பண்ண போறான்? தற்கொலை பண்ண போறான். அப்போ அவர்கள் சொல்றாரு, அவர் இருக்கிறத பார்த்தோன்னே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இயேசு சுவாமியை சொந்த ரட்சா ஏற்றுக்கொள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம அதை நம்புகிறோமா? நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்கள் வீட்டுக்காரங்க, வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நிறைய பேரை நான் அப்படி பார்க்குறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், வீட்டில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படல. நான் விடுதலைப்பட்டேன், வீட்டில் யாருக்கும் அந்த விடுதலை இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, நீ விசுவாசித்தால் நீயும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்னதான் சொல்றாரு அங்க? ஒரு ஆழமான சத்தியத்தை அங்க எடுத்து சொல்லுகிறார். எப்ப நீ விசுவாசித்தால் உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நீ உண்மையாகவே நீ ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பு, விடுதலை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியும் பொழுது உனக்கு ஒன்று சத்தியம் தெரியும். என்ன சத்தியம்? உன்னுடைய வீட்டார்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய நண்பர்கள், அவர்களும் ஆல்ரெடி ஆண்டவர் அவர்களை மன்னிச்சிட்டார். அவர்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த விடுதலையை இன்னும் அவங்க அனுபவிக்கல. நீ அனுபவிக்கிறியா இந்த விடுதலையை? அவங்க அனுபவிக்கல இன்னும். அப்போ நம்ம போய் சொல்லும் பொழுது நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் கிடையாது. குடும்பத்தில் நாம் சொல்ல வேண்டியது என்ன? உங்களை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால உங்களை விடுவித்தார், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார்.
உங்களுக்கு விடுதலை நீங்கள் கொடுத்துருக்கிறார். சிலுவையின் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால உங்களுக்கு அந்த ரட்சிப்பு உண்டு. நீங்கள் எதுவும் செய்கிறதுனால அங்கே கிடையாது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு. அதை தான் பவுல் எடுத்து சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஆதாம் பாவம் செய்தனால எல்லாரும் பாவியானார்கள். ஆனால் ஒரு மனிதன் இயேசு சுவாமி, ரெண்டாவது ஆதாம், மரித்து உயிர்த்தெழுந்ததுனால ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கு பாவம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம சுற்றிலும் எவ்வளவோ பாவமான காரியங்களை நாம் பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்தவன்ட்டே கேட்டு பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆதாம் ஏவாள் இல்லை? ஆண்டவர் அவங்கள வந்து அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார்ப்பா, சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுனால நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு வியாதி. நீங்கள் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எந்த ஒரு தீர்க்கதரிசியும், பழைய ஏற்பாடை வாசித்து பாருங்க, யாருமே ஆதாம் ஏவாளை குறை சொல்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. யாருமே சொல்ல, அவர்கள் செய்த பாவத்தினால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. இயேசு சுவாமி அப்படி சொல்லலை. அவர் கொடுத்த எல்லா வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் அவர்கள் தப்பு செஞ்சதுனால அப்படின்னு கிடையாது. அவர் தெளிவாக சொல்றாரு, இந்த சந்ததி, இந்த சந்ததி, இந்த சந்ததி இட்ஸ் wicked, பாவத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் நம்ம சுற்றில இந்த பாவமான காரியத்தை பார்க்கிறோம் என்றால் அவர்களால் கிடையாது. இது மனிதன் அவனுடைய சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கிறதுனால. ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் எப்படியும் உபயோகிக்கலாம். ஆனால் இன்னைக்கு மனித குலம் அந்த சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கிறதுனாலே நாம் இன்றைக்கு பாவத்தை பார்க்கிறோம். நம்ம சுற்றிலும் பாவமான காரியங்களை பார்க்கிறோம். அதுலேருந்து விடுதலை கிடைக்குமான்றதில் அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த விடுதலையை நாம் சரியாக உபயோகிக்கிறது கிடையாது. அந்த விடுதலையை நிறைய நேரத்தில் நாம் ஒரு சாதாரணமாக எடுத்துறோம். அதோடைய முக்கியத்துவம் என்ன நம்ம யோசித்து பார்க்கறது கிடையாது. அப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு நாம் உட்காந்துருக்குறோன்னா நான் எதாவது செய்தாதான் அப்படி கிடையாது. கிறிஸ்து எனக்காக செய்து முடித்துட்டார். அவர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மன்னிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்? நம்மளுடைய ஒரு தீர்மானமும் இதன் அடிப்படையில் இருக்கிறது. எனக்கு கொடுத்திருக்கிற விடுதலை, சுதந்திரம். அதனால இன்றைக்கு ஐயா அண்ணா அருமையாக எடுத்து சொன்னாங்க, ஜெபம் முக்கியம்னாங்க, வசன வாய்ப்பு முக்கியம் அப்படின்றாங்க. எதுக்காக இதெல்லாம் முக்கியம் என்றால், நாம் எடுக்கிறோம் அந்த சுதந்திரத்தை சரியாக நாம் உபயோகிக்க வேண்டும் என்றால் வசனம் நம்மை வழிநடத்துகிறது. நாம் அதை செய்யாவிட்டால் நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் வீணாக உபயோகிப்போம். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அப்போ தேவன் நம்மளுக்கு கற்று தருகிற காரியம் என்ன? இப்போ நீ விடுதலை பட்டுட்ட, உனக்கு சுதந்திரம் உண்டு. இந்த சுதந்திரத்தை கிறிஸ்துவுக்கென்று நாம் அர்ப்பணிப்போம் என்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது அதுதான். ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரோ அதே அளவு he respects us. புரியுதுங்களா? ரெஸ்பெக்ட்க்கு தமிழ் என்ன? கனம் படுத்துகிறது. அவர் கனம் படுத்துகிறார். நம்மளை நேசிக்கிறவர் மட்டும் கிடையாது, நம்ம மத்தியில் அன்பாக இருக்கிறவர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய தீர்மானங்களை கனம் படுத்துகிற தேவன். எப்போ நாம் அவருக்கென்று நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அதை கனம் பண்ணுகிற தேவன்.
நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், எதுக்காக ஆண்டவர் வந்து ஒருத்தன் தப்பு செய்கிறான், பாவம் செய்கிறான், எதுக்காக நிறுத்தக்கூடாது? தட்ஸ் ரெஸ்பெக்ட். எப்போ அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டேன்னா அந்த விடுதலையை எப்படி உபயோகிக்கிற அது உன் கையில் இருக்குது. காட் ரெஸ்பெக்ட்ஸ் அவர் சாய்ஸ். அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு கனம் நமக்கு கொடுக்கறதுனால தான் நிறையா நேரத்தில் நாம் நினச்ச போல் வாழ்கிறோம். we think that's because of us. it's because he respects us. அவர் நம்மளுடைய தீர்மானத்தை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் சில நேரத்தில் எடுக்கிறோம், சில பொருத்தனை பண்ணுவோம், அந்த பொருத்தனை கனம் பண்ணுகிற தேவன். சில நீங்கள் யோசிக்கலாம், நான் எதுக்காக இன்னைக்கு வந்தேன், நான் எனக்கே தெரியல, ஆனால் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு யோசிப்பீங்க. நான் இங்கே வரணும்னு எதிர்பார்க்க கூட இல்லை, வேற திட்டம் வச்சிருந்தேன், ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து நான் உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஒரு சிறு பிள்ளையா சண்டே ஸ்கூலில் இருக்கும் பொழுது ஒரு அழைப்பு வந்திருக்கும், யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், யாரெல்லாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறீர்கள். உங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் கை தூக்கி இருப்பீங்க. God honors that. அன்னைக்கு கை நான் தூக்குனேன்றது கூட இன்னைக்கு மறந்துருப்பீங்க. But he honors that. That's how God honors. நம்மளுடைய திட்டத்தை நாம் அவர் இடத்துல போய் சுவாமி, அதனால தான் நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்க, அவர் எந்த அளவுக்கு நம்மளோட அசைவாடுகிறார், பேசுகிறார். He is not a kind of God who imposes things on us. He gives us the freedom to choose. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் சுதந்திரமானவன். He has the power to say no to evil. He has the power to say, the strength to say no to sin. அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை, அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம் போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த செய்தி, அந்த ஒரு வல்லமையான செய்தியை நாம் சொல்லுகிறோம். அதனால தான் என்னுடைய திறமை கிடையாது, எனக்கு எவ்வளோ அருமையாக பேச தெரியும் அது கிடையாது, நான் எவ்வளோ டிகிரியோ இல்லாட்டி என்னத்தை நான் முடிச்சிருக்கிறேன், தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். ஒருவேளை நான் பேசுகிறதுனால ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறுது என்றால் அதெல்லாம் முக்கியம். ஏன்னா இல்லாட்டி கேட்டுருவாங்க, நீ என்ன ஸ்கூலுக்கு போயிருக்கிறியா, எதாவது படிச்சிருக்கிறியா, இல்லை நல்ல வேலை இருக்கா உனக்கு, உன்கிட்ட என்ன தான் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம வல்லமையாக தைரியமாக சொல்லுகிறோம்னால் அது அவருடைய செய்தி, அவருடைய செய்தி. அது அவர் கொடுக்கிற விடுதலை, அவர் கொடுக்கிற மன்னிப்பு. அதனால தான் நாம் தைரியமாக சொல்லலாம், பயப்படாதீங்க. Because he has delivered you. He has given you the authority, the power to say and speak. எனக்கு என்ன பேச தெரியலையே, இவ்வளோதான் நம்ம சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? இயேசு சுவாமி மரித்து உயிர்த்ததுனால உங்களுக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்குது, உங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்குது. அந்த விடுதலை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த மைக் வந்து இது ஃப்ரீ, இது இலவசம், யாருக்காவது வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க இல்லையா? அதுவும் வந்து இலவசம் தான். ஆனால் அதே இது நான் சொல்கிறேன், தம்பி இது உனக்குப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறேன். வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அந்த விசுவாசத்தை, அந்த ஒரு வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்குறோம். சிலுவையில் அங்கே ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கு போனால் எடுத்துக்கோங்க, அது சுவிசேஷம் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துட்டார், வேணுமா இது உங்களுக்குடையது, இலவசமாக கொடுக்குறார், எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஊழியம் மக்களை கிறிஸ்துவ இடத்துல கொண்டு வர்றது அது கிடையாது, கிறிஸ்துவை மக்கள் இடத்துல கொண்டு போவது, கிறிஸ்துவை அவர்கள் இடத்துல கொண்டு போகிறது. மக்களை ஒருவேளை நாம் கிறிஸ்துவ இடத்துல கொண்டு வரோம்னா நாம் அந்த மக்களை விடுவிக்கிறோம் பாவத்திலிருந்து. ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் இடத்துல கொண்டு போவோம் என்றால் கிறிஸ்து அவர்களை விடுவிக்கிறார் இல்லையா? அப்போ கிறிஸ்துவை, அதுதான் இயேசு சுவாமியை சொன்னார், நீங்கள் போய், எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லணும்?
சர்ச்சில் உட்காந்துருங்க, மக்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க, அப்படி சொல்ல. நீங்கள் போய் உலகம் எங்கும் போய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கற்றுக் கொடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ நான் கூட இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒரு இடத்துக்கு போவதுக்கு முன்பதாகவே அவர் அங்கே இருக்கிறார். நான் தனியாக போகிறேன் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். எனக்கு பேச தெரியாது, அவர் சொல்கிறார் நான் கூட இருக்கிறேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர். அந்த ஒரு அன்பை தான் நாம் பாடலையும் கேட்டோம். அந்த ஒரு அன்பை உணர்ந்தவர்கள் நாம். இந்த ஒரு அன்பை தான் நாம் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும். இப்போ எல்லாம் நீ எதெல்லாம் எதிர்பார்க்குறியோ, அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும்னு நினைக்கிறியோ, இதெல்லாம் சிலுவையில் இருக்குதுப்பா, அவர் கொடுத்துட்டார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இதை தான் யோசுவா சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு விடுதலை இருக்குது, உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நம்மளுடைய பெருமைக்காக நிறைய பேர் உபயோகிச்சுக்கிறாங்க. என் வாழ்க்கை நான் நினச்ச போல வாழ்வேன். ஆனால் அந்த ஒரு சுதந்திரமும் யாருப்பா கொடுத்தது உனக்கு? அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திரம் உனக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் நீ பயன்படுத்தலாம், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கும் நீ பயன்படுத்தலாம். இதை தான் டியூட்ரானமியில் இல்லை, டியூட்ரானமி தமிழ் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா மற்றவங்களும் தெரியும். பாகமம், பியூட்டிஃபுல் வாஸ். 30வது அதிகாரம் 19வது வசனம் யாராவது வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆமென். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து. ஆமென், ஆமென், ஆமென். போதும் போதும். நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவன் சொல்லுகிறது, ஜீவனையும் மரணத்தையும் நான் முன்பாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றாரு. அந்த விடுதலை, அந்த சுதந்திரம், நாம் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? இதை தான் வசனத்தில் நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம். இப்போ மரணமும் இருக்குது, வாழ்வும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்குது, சாபம் இருக்கிறது. என்னத்தை தேர்ந்தெடுத்துக்கிற நீ? வாட் இஸ் த சாய்ஸ் யூ மேக்? இந்த அழைப்புக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன உதவி செய்கிறார் என்றால், ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இந்த நற்செய்தி மூலமாக மக்களுக்கு போய் சேர்ற செய்தி என்னன்னா, இந்த சுதந்திரம், விடுதலை உனக்கு உண்டு, ஆனால் எப்பா ஜீவனை தெரிந்து கொண்டு, மரணத்தை கிடையாது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும், சாபத்தை கிடையாது. இதை நாம் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த சாய்ஸ் ஐ ஹவ் கெப்ட் இட் ஃபார் யூ. இதை தான் பவுலும் எடுத்து சொல்லுகிறார். தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை வீணாக பயன்படுத்தாதீர்கள். இந்த சுதந்திரத்தை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையினாலே நம்மளுக்கு அந்த விடுதலையும் சுதந்திரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இதை மற்றவர்களுக்கு நாம் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்துல அழைப்பு கொடுக்கிறார். நிறைய வசனங்கள் உண்டு. ரோமர் 6வது அதிகாரம் 6லேருந்து 6வது வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்
ஆகிய பழைய மனுஷன் ஆம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ஆமென், ஆமென், ஆமென். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி ஆமா, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறானே, படுவானே கிடையாது. முடிந்தது. அது விடுதலை அவர் கொடுத்துட்டார். ஆனால் திரும்பமாக பாவத்தின் வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டாம், அடிமைத்தனத்தில் வாழ வேண்டாம். இந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கான வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை, இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிந்த பிடித்தமான ஒரு கதை, தாவீதும் கோலியாத்தும் யுத்தம் பண்ணாது இல்லையா? அந்த யுத்தம் ரொம்ப அருமையான ஒரு, அதில் நீங்கள் எவ்வளோ தான் வாசித்தாலும் அதில் சில காரியங்கள் நிறைய நேரத்தில் வி ஓவர்லுக். அதில் ஒரு முக்கியமான காரியம், யாராவது ஒருத்தர் வாசிங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17-18 வாசிங்க. இது அந்த யுத்தத்துக்குடைய ஒரு பின்னணி. 1 சாமுவேல். உன் சகோதரருக்கு எந்த ஒரு பயத்திலும் எந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கிற உன் சகோதரத்தில் ஓடி போய் எந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றார். வாசித்து பார்த்தீங்களா? அது அவங்க அப்பா, தாவீதோடைய அப்பா கூப்பிட்றாரு. தாவீதை ஜெஸ்ஸை வந்து ஒரு தடவை கூப்பிட்டுட்டு, அப்போ அவனுடைய சகோதரங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? பிரெட்டு. சரிங்களா? பிரெட் அவங்களுக்கு அப்பம். பட்டர் யாருக்கு போகுது சொல்லுங்க? பையங்களுக்கு பிரெட்டு, பட்டர் யாருக்கு? அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறவங்களுக்கு. இந்த இவருடைய மகனுங்களை பொறுப்பாக பார்த்துக்கிறாருல, அதிபதியாக இருக்கிறவர், அவருக்கு என்ன போகுது? சீஸ். புரியுதுங்களா? எதுக்காக அவருக்கு சீஸ்ன்றதை நான் உங்கள் விட்டுவேன், நீங்கள் யோசித்துக்கோங்க, எதுக்கு அவருக்கு பட்டர் போகுதுன்னு. புரியுதுங்களா? பையங்களுக்கு பிரெட்டு. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு காரியம், நீ போய் கொடுத்துட்டு வரும்பொழுது என்னது? நலம் விசுவாசிக்கிறது அடுத்தது, ஒரு அடையாளம் வேணும்ப்பா அப்படின்ட்டார். நீ போய் இதை அவங்களுக்கு கொடுத்துட்டுக்கிற அப்படின்ற அடையாளம் எனக்கு வேணும். ஐ நீட் ப்ரூஃப், ஐ நீட் எவிடன்ஸ். நீ போய் அதை கொடுத்துட்ட, அவங்களுக்கு அண்ணன்மாருங்களுக்கு ப்ரெட்டு இதெல்லாம் கொடுத்துட்ட, அவருக்கு பட்டர் கொடுத்துட்ட அப்படின்னு எனக்கு வந்து அடையாளம் வேணும். நிறைய நேரத்தில் நானும் யோசித்தது உண்டு, நிறைய பேரும் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கோலியாத்தை கொன்னதுக்கப்புறம் தலையை வெட்டிடுறாரு இல்லையா? வசனம் நம்மளுக்கு சொல்லுது. கொண்டுட்டாரு, கோலியாத் செத்தாச்சு, எதுக்கு தலையை வெட்டணும்? அடையாளத்துக்கு. அப்பா கேட்டிருக்காரு, அடையாளம் வேணும் தானே, கொண்டு வரேன் நான் அடையாளம். பையன்களையும் பார்த்துட்டேன், அவங்க மகளையும் பார்த்துட்டேன், என்னுடைய பிரதர்ஸை பார்த்துட்டேன், அவருக்கு பட்டரும் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், அடையாளம் தானே வேணும், இந்தா கொண்டு வரேன். அடையாளம் கொண்டு வரான். சின்ன பையன், 15-16 வயசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா சொல்வதை அப்படியே கேட்குறான், கவனிச்சுக்கிறான், கொடுக்குற அந்த பொறுப்பை அப்படியே செய்கிறான். அவனுக்கு யுத்தம் பண்ணுவதுக்குடைய வயசு கிடையாது, இல்லாட்டி அவனும் போயிருக்கணும். ஏன்னா அப்போ இருந்த கால சூழ்நிலையில் ஒருத்தன் 20 அல்லது 20 வயசுக்கு மேலே இருக்கிறான்னா அவன் கண்டிப்பாக யுத்தத்துக்கு போய் ஆயிருக்கணும். இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது, யுத்தம் போவதுக்கு வயசு கிடையாது, 15-16 வயசு. அதனால தான் அவன் போன உடனே சகோதரெல்லாம் வெளியில் விரட்டுறாங்க, சீக்கிரம் கிளம்பிடு, இங்கே இருக்காத. ஆனால் அவன் அங்கே போய் செய்வது என்ன?
கொலையாத்தை வந்து அடிக்கிறான். அதில் நாம் தியானிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, சவுலுக்கு முன்பதாக அவன் வந்து ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருடைய பலத்தினால நான் போய் அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்ன? சிங்கத்தை அடிச்சிருக்கிறேன், இல்லை கரடி அடிச்சிருக்கிறேன், இவன் யார், இவனையும் அடிப்பேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதுக்கு அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல சவுல்கிட்டே, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படி சொல்ல. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்கே இன்டர்வியூவில் தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டியிருக்கும் இல்லையா? எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் இது பிடிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த டிகிரி இருக்குது, இது செய்வேன், அது செய்வேன். அவங்க தயங்குவாங்க. ஆண்டவர் நம்மளை வந்து தாழ்மையாக இருக்க சொல்கிறாரு, அப்போது எப்படி நம்ம போய் சொல்லுவது? இது அங்கே போயிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னா எடுத்துக்க மாட்டாங்க இல்லை? அங்கே போயிட்டு நம்மளை பற்றி நான் இது படிச்சிருக்கிறேன், இந்த அனுபவம் இருக்குது, 5 வருஷம் அங்கே செஞ்சுருக்கிறேன், இங்கே செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் சொன்னால் தான் அவன் நம்மளை ஏற்றுக்குவான். தாவீது ஒரு அருமையாக அங்கே செய்கிறது. அவனுக்கு என்ன தேவை சவுலுக்கு அங்கே சொல்லிட்டான். ஆனால் யுத்தம் பண்ண போகும்போது கொலாயத்திட்ட என்ன சொன்னான்? நான் சிங்கம் அடிச்சிருக்கிறேன், நான் கரடியை கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இருக்கார் என் கூட, நீ அதனால வருகிற, ஆனால் நான் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். ஆமென். ஒரு வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? அவன் போவது ஏதோ சிங்கத்தை நான் அடிச்சிருக்கிறேன்றனால கிடையாது, ஏதோ கரடியை அடிச்சிருக்கிறேன்றனால கிடையாது. ஆனால் இப்படி பேசினாதான் சவுலுக்கு புரியும். ஆனால் அவங்க போவது தேவன் என் கூட இருக்கிறார். அவன் போகும்போது ஒரு வார்த்தை அருமையாக சொல்லுகிறான். என்ன? இன்றைக்கு விடுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நீ சாக போற சொல்லிட்டான். கொல்றதுக்கு முன்பதாவே நீ சாக போற, நான் உன்னை கொல்ல போறேன். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏன் அப்படின்னா தாவீது ஏதோ கல் அடிச்சு கொன்னான் அப்படின்னு கிடையாது, அவன் ஆல்ரெடி செத்து விழுந்ததை அவன் பார்த்துட்டான். அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. He is dead. இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு பயம் எதுக்கு வருதுன்னா, நாம் இன்னும் அந்த நான் ஆடு இது நான் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், அதை கொண்டிருக்கிறேன், இதை வச்சுட்டு நிறைய நேரத்தில் முன்னால் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். அவர் அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டாருன்றது தாவீது பார்த்துட்டான். அதனால தான் அவ்வளவு தைரியமாக சொல்கிறான், நீ செத்துட்டப்பா, நான் உன்னை இன்னைக்கு கொல்ல போகிறேன். கொன்னுட்டு தலையை எடுத்துட்டு வருகிறான். இன்றைக்கு நாமும் அதனால தான் இயேசு சுவாமி அல்ல தேவன் தாவீதை பார்த்து சொல்கிறான், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா ஒரு யுத்தம் பண்ண போகிறான், ஆனால் அந்த யுத்தத்தினுடைய விளைவை தேவன் என் கூட இருக்கிறனால வெற்றி எனக்குன்ற ஒரு நம்பிக்கை. 12 பேர் போகிறாங்க கானான் தேசத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு. 10 பேர் வந்து சொல்கிறாங்க நம்மளால் முடியாது, 2 பேர் சொல்கிறாங்க நம்ம போவோம். என்ன தைரியம்? ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசம் நமக்குன்னு சொல்லிட்டாரு, போய் சுதந்திரிப்போம். இது நம்மளுடையதாக இருந்துச்சுன்னா முடியாது. இன்றைக்கு இந்த தேசத்தில் ஊழியம் என்பது நம்ம யோசித்து பார்த்தா இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது. நம்மளுடைய திறமை நினச்சினா ஒரு நாளும் முடியாது. இது தேவன் வெற்றி சிறந்துட்டார். அதனால தான் இயேசு சுவாமி சொல்லும் போது சொல்லுகிறார், the harvest is plenty. தமிழில் எப்படி? அறுவடையோ மிகுதி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்லல, விதைக்கிறவங்க இல்லைப்பா, இன்னும் எல்லாம் கிரவுண்ட்லாம் காலியாக இருக்குது, விதைக்கிறவங்க யாரும் இல்லை, வந்து விதைக்க வாங்கன்னு சொல்லலை. அந்த வேலையெல்லாம் அவர் முடிச்சிட்டார். அறுவடைக்கு ஆட்கள் இல்லை.
எல்லாம் செய்து முடிந்த ஒரு காரியத்தை சுதந்திரிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சுதந்திரத்தையும் அந்த விடுதலையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கே கிடையாது. அப்போ செய்தி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். இயேசு சுவாமி எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், என்னுடைய பாவத்தை மன்னித்துட்டார், உங்களுடைய பாவத்தையும் மன்னித்துட்டார், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். இந்த விடுதலையை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? நம்மளுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம நேரத்தை எப்படி நாம் செலவழிக்கிறோம்? இதை நாம் தியானிக்க வேண்டும். இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்க இருக்கிறேன். ஏன்னா முடிக்கலன்னா நிறைய பேர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பாடு நேரம் நெருங்கிருச்சு. பட் தட்ஸ் த குட் நியூஸ். இன்னைக்கு இந்த கூடுகை வருகிறது, இங்கே கற்றுக்கொள்வது, இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை நாம் எப்படி சிறந்ததாக செய்ய வேண்டும், உபயோகிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நடக்கிறது. இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு கிடைக்காது, அது கிடையாது. அவர் கொடுத்துட்டார் உங்களுக்கு. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒருத்தன் எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் போப்பா, அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறார், உனக்கு ஞானத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் அந்த ஒரு விசுவாசம் நமக்கு, அந்த நம்பிக்கை. அப்பா இடத்துல போய் நம்ம கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக செய்வார்னு. ஏன்னா அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம போகிறோம், அந்த ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்திருக்கிற தேவன். அந்த சம்பவத்திலேயே அது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனம். நீங்கள் ஒன்று வாசிங்க. தமிழில் எங்கே வருதுன்னு தெரியல, ஆனால் அந்த வசனம் வாசிங்க. நீ தடிகளோடும் என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த நன்றி. அருமையான பகுதி, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரிங்களா? ரொம்ப ஆழமான சத்தியத்தை கொண்டது அது. அவன் என்ன பண்றான்? சபிக்கிறான், தாவீதை சபிக்கிறான். ஏன் அப்படின்னா இவன் தன்னுடைய தேவனுடைய பலத்தினால வருகிறதுனால அவனும் அவனுடைய தேவன் நாமத்தில் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையில் இவனை சபிக்கிறான். சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன நாயா? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிற? தடிகளோடும். அப்படின்னா அது சிங்குலரா ப்ளூரரா? தடிகள்னா ப்ளூரல்ல. ஸ்டிக்ஸ், மைக் அப்படின்னா 1, மைக்ஸ் அப்படின்னா 2. என்ன தடிகளோடும் அப்படின்னு சொல்றார். ஒரு மேய்ப்பன் எத்தனை தடி வச்சிருப்பான்? 1 தான் வச்சிருப்பான் இல்லையா? ஒரு தடி வச்சிருப்பான். ஆனால் கோலியாத்துக்கு 2 தடி மாதிரி தெரியுது. என்ன ப்ராப்ளம் அங்கே? தடிகளோட வந்திருக்கிறப்பா அப்படின்றான். என்ன பிரச்சனை சொல்லுங்க? பார்வை சரி கிடையாது. அவன் ஆளு வேணா பெரிதாக இருக்கலாம், அவனை பார்த்தா மற்றவங்க பயப்படலாம், ஆனால் அவனுக்கு தெளிவு கிடையாது. தாவீதை பார்த்த உடனே அவனுக்கு மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்திருந்தான்னா சண்டை தைரியமாக போட போயிருப்பான். தாவீதை எதிர்பார்க்கலாம். சின்ன பையன், யுத்தத்துக்கு தகுதி இல்லாதவன், அவனுக்கு பார்க்குறதெல்லாம் 2 தெரியுது. பார்வை போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் ஒரு சாத்தானையோ இல்லாட்டி ஒரு இதனை பார்த்து நம்ம பயப்படுறோம். அவன் அப்படி செஞ்சிருவான், இப்படி செஞ்சிருவான். பார்வை சரி கிடையாது. அவனுக்கு தெரியாது நீங்கள் யார் அப்படின்றதே அவனுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள யார் வசிக்கிறா? சாதாரணமாக எடை போட்டுருவான்.
ஒருவேளை கோலியாத் ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இன்றைக்கு சயின்ஸ் அல்லது மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது, ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறவர்களுக்கு பார்வை கோளாறு உண்டு அப்படின்னு சொல்லுகிறாங்க. அளவுக்கு மேலே ரொம்ப உயரமாக இருக்கிறவர்களுக்கு அடிக்கடி வருகிற பிரச்சனை பார்வை. அப்போ அவன் வேலை பெருசாக இருக்கலாம், பயங்கர மாதிரி இருக்கலாம். தாவீதுக்கு தெரியும் இவனால் முடியாது. இன்றைக்கு நாம் தாவீது சொல்கிறான், அதனால தான் சொல்கிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் தடியும், தடிகளும் கிடையாது. தடி வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? ஆண்டவருக்கு தடிகள் தேவை கிடையாது, ஒரு தடி போதும் நம்மளை கவனிக்கிறதுக்கு. அவர் நம்மை நடத்துகிறார், அவர் என் கூட இருக்கிறார், அதனால எனக்கு பயம் கிடையாது. அப்போ இன்றைக்கி நாம் ஊழியத்தை தைரியமாக போய் இந்த விடுதலையின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம், இந்த சுதந்திரத்தின் செய்தியை நாம் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இந்த சுதந்திரத்தை அவர்கள் எப்படி உபயோகிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் மத்தியில் நாம் வைக்கிறோம். இதுதான் நற்செய்தி. இதை தான் இயேசு சுவாமி நாம் இப்போ என்ன சொல்லுகிறார், இந்த விடுதலையின் செய்தியை கொடுக்கணுமே தவிர நீ இதெல்லாம் செஞ்சன்னா, நீ நாவால் அறிக்கையிட்டன்னா, நீ விசுவாசிச்சன்னா உனக்கு விடுதலை கிடையாது. நீ விடுதலை பெற்றுட்டான்னு நினைச்சு நீ அறிக்கையிட வேண்டும். இன்னொன்று, அவர் ஏன் அதுக்காக வசனத்திலையும் ஏன் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறதுனா, இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஹீ இஸ் லார்ட் அப்படின்பது ரொம்ப முக்கியம். இதில் எங்கே நம்மளுக்கு குழப்பம் வருதுன்னா, இந்த அறிக்கை நாம் யார் இடத்துல சொல்ல வேண்டும், யார் இடத்துல அறிக்கை செய்ய வேண்டும், அங்கே தான் நம்ம குழம்பிடுறோம். அறிக்கை செய்வது நல்லது, சரிங்களா? தாவீது பண்ணுவார். 103வது சங்கீதத்தில் அவர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? என் ஆத்மாவே, என் ஆத்மாவே தன்னிடத்துல பேசுகிறார். He was actually declaring, he was confessing. He was confessing. What he was confessing? என்னத்தை அவர் அறிக்கையிடுறாரு? எப்பா தேவீது பயந்துராத, அவர்கிட்டே பேசிக்கிறார். தாவீது பயப்படாத. ஏன் பயப்படாத? ஏன் பயப்படாத? கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாரு. தாவீது அவர்கிட்டே சொல்றார். That is the confession that Paul talks about. நம்ம ஒரு சூழ்நிலையில் போகும்போது பயம் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நாம் நம்ம இடத்துல சொல்லுவது, Who is my Lord? I declare Christ is my Lord. Jesus is my Lord. அதை நான் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பலன் வருகிறது, தைரியம் வருகிறது. ஸோ கன்ஃபெஷன் இஸ் க்ரூஷியல். ஆனால் யார்கிட்ட கன்ஃபஸ் பண்ணோம், அங்கே தான் அதோடைய பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இயேசு சுவாமி என்னுடைய ரட்சகர் அப்படின்னு நான் என்கிட்டயே சொல்லும் பொழுது, ஐ டெல் மை செல்ஃப், மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக ஐ நீட் டு பி சர்டன் ஆஃப் தட். நான் என்கிட்ட சொல்கிறேன், ஹீ இஸ் மை லார்ட், ஐ நீட் நாட் ஃபியர். ஸோ இன்னைக்கு நாம் வாயிட்டு அறிக்கை இருக்கணும்னா, நீங்கள் உங்ககிட்ட முதல்ல சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் மை லார்ட். சொல்ல முடியுமா உங்களால்? கன்ஃபஸ் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். அவர் என்னுடைய லார்ட், அவர் என்னுடைய இரட்சகர், இல்லையா? நாம் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ இந்த நேரத்தில் இங்கேருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக, ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக, நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக, நம்மளுடைய தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக
சில நேரம் அமைதியாக இருப்போம். ஆண்டவர் நமக்கென்று சிலுவை மூலமாக கொடுத்த அந்த வெற்றியையும் சுதந்திரத்தையும் நம்மளுக்கு சம்பாத்தி கொடுத்துருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல. சுவாமி, இது என்னால் கிடையாது சுவாமி, இது நீர் எனக்கு கொடுக்குற விடுதலை. இந்த விடுதலையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த சுதந்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்று முதல் நீர் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி. He is the Lord. You declare it. அதை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இல்லாட்டி மற்றவர்கள் கொடுக்குற செய்திக்கும் நம்ம கொடுக்குற செய்திக்கும் வித்தியாசம் இருக்காது. நீ இதெல்லாம் செஞ்சன்னா உனக்கு இது கிடைக்கும், நீ இப்படி பண்ணனா இது கிடைக்கும், நீ அங்கே போனன்னா இது கிடைக்கும், நீ இவ்வளவு கொடுத்தன்னா இது கிடைக்கும். இதுக்கும் நம்ம கொடுக்குற செய்திக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்பா ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு, ஏற்றுக்கொள்ளுகிறியா? நீ அங்கே போகிறதுனாலையோ இது செலவு பண்ணுறதுனாலையோ கிடைக்கும்னு நினைக்காத. இது மற்றவர்கள் கொடுக்குற செய்தி, கிறிஸ்து கொடுக்குற செய்தி. எப்போ நான் கொடுத்துட்டேன், என்ன பண்ண போகிற நீ? இந்த சுதந்திரத்தை நீ என்ன பண்ண போகிற? இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கட்டும், எப்படி உள்ள தீர்மானத்தை நீ எடுக்கிற? இந்த பாடலை கேட்கும் பொழுதும் சில நேரம் நம்ம அமைதியாக இருந்து தேவனை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி உபயோகிக்கிறோம்? அதே மாதிரி அடிமைத்தனத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லாட்டி இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோமா என்று கொஞ்ச நேரம் தியானித்து பார்ப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போலே நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறக்க முற்றும் தந்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இந்த வேளையில இந்த சுதந்திரத்தையும் இந்த விடுதலையும் உம்முடைய விருப்பத்துக்கு உகந்ததாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி.
இந்த வேளையில் நாங்கள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் ஒருவேளை எதிர்காலம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது சுவாமி. ஆனால் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதில் கடந்து செல்வதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஏன்னா நீர் வெற்றி சிறந்துட்டீர், வெற்றி முடிந்தது சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். இதை சுதந்திரிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்க, விசுவாசத்தை தாங்க, நம்பிக்கையை தாங்க சுவாமி, பலனை தாங்க சுவாமி. இந்த நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்க. இந்த வேளையில் நாங்கள் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எடுக்கிற எல்லா தீர்மையிலும் சுவாமி, எல்லா தீர்மானங்களிலும் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும். மீதியான நேரங்களும் இந்த கூட்ட வேலையிலையும் சுவாமி தொடர்ந்து நீர் எங்களிடத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற செய்திகள் சுவாமி தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உமக்குள்ள வளர்வதற்கும் இன்னும் உறுதியாக ஆகிறதுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கும் உமக்கென்று சாட்சியாக வாழ்வதற்கும் உதவி செய்யுங்க சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வாதியும், அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வாதியும், சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதியும், வாலிபர்களை ஆசீர்வாதியும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கென்று நீர் எங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உதவி செய்யும். எல்லா கனம் மகிமை நாங்கள் உமைக்கே செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த வேளையில் பிரதர் கிறிஸ்டிக்காகவும் இந்த சபைக்காகவும் எடுத்து செய்கின்ற ஊழியமும் ஆண்டவரே இன்னும் மற்றவர்களும் உம்முடைய ஊழிய வாஞ்சலை முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்ற அந்த வாஞ்சை தொடர்ந்து நீர் ஆசீர்வாதியும் வழிநடத்தும். எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.